السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد அந்த ஏழையின் சாந்திய சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஒரு குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தோர்கள் தாபிங்கள் தபூத்தாபிங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மீது உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ரமலான் மாதத்தில் இன்றைய 23வது ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டும், குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த கடைசி பத்தில் லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. அது ரமலான் மாதத்தில் தான் இறங்கப்பட்டது. அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. அந்த இரவை நீங்கள் கடைசி பத்தில் குறிப்பாக ஒற்றைப்படைகளில் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்ன ஒரு சவுண்டாக இருக்குவா பசங்க, அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் ஒற்றைப்படை இரவுகளில் அமர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமில்ல? பாக்கியம் நிறைந்த இரவு. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் அவன் நினைக்கிறோம்ல, 82 ஆண்டுகளுக்கு மேல நின்று வணங்கிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, ஒரு இரவாக இருக்கிறது. இந்த இரவுல நன்மை எதிர்பார்த்து, இந்த இரவுல அல்லாஹ்விடத்தில் பாவம் பண்ணி எதிர்பார்த்து, இந்த இரவுல சொர்க்கத்தை எதிர்பார்த்து, இந்த இரவுல அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து, இந்த இரவுல அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இரவை நாம் நினைக்கும் பொழுது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இரவாக, ஒற்றைப்படை இரவாக இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இரவு ஃபஜர் வரை நீடிக்கிறது. ஃபஜர் பாங்கு சொல்லப்பட்டவுடன் இந்த இரவு முடிஞ்சிடும். ஆனால் இந்த 23வது ஒற்றைப்படை இரவு வருவதற்கு 1 ஆண்டுகள் ஆகும். அடுத்த வருஷம் வரும். அப்ப ரொம்ப கவனமாக ஒற்றைப்படை இரவுகளை 21, 23, 25, 27, 29 இந்த 5 தினங்களிலும் கண்விழித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நன்மை எதிர்பார்த்து இபாதத் செய்யும். இதான் செய்தி. சரி, இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம பகலெல்லாம் நோன்பு நோக்கிறோம், இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம், நிறைய நன்மைகளை கொள்ளடிக்கிறோம், நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம், நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம், எந்த தவறும் செய்யல, எந்த கெடுதலும் செய்யல, யாரையும் யாரையும் மோசடி செய்யல, எந்த விபச்சாரம் பண்ணல,
எந்த கொலைகளும் பண்ணல, எந்த கெட்ட காரியங்களும் செய்யல, ஆனால் நல்ல மனிதராக வாழ்கிறேன், நான் நல்ல மனிதராக வாழ்கிறேன், அல்லாஹ் என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டு விடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன விஷயம் தெரியுமா? என்ன செய்தி தெரியுமா? இந்த உலகத்திலே 30 நாள் நோன்பு நோக்குறீங்க, மாசம் ஃபுல்லா நோன்பு நோக்குறீங்க, வருஷம் ஃபுல்லா நோன்பு நோக்குறீங்க, இரவொன்று தொழுகிறீங்க, தகஜ்ஜுத் தினத்தோறும் தொழுகிறீங்க, எல்லா நல்ல காரியங்களும் செய்கிறீர்கள், தினமும் செய்றீங்க, எந்த தப்பு செய்யல, சொர்க்கத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. என்னது? சொர்க்கத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. இந்த செய்தியை நம்ம அறிந்து வைத்திருக்கணும். நல்ல மனிதனாக இந்த உலகத்துல நல்ல அடியானாக வாழுகிறோம். அப்ப வாழக்கூடிய நம்ம நோன்புகள் நோக்கிறோம், தான தர்மங்கள் செய்யறோம், எல்லா நன்மையும் செய்யறோம், சொர்க்கத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு உத்தரவாதம் இருக்குதானா? இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? ஒன்றை தவிர யாருமே சொர்க்கத்துக்கு உள்ள செல்ல முடியாது. ஒன்றை தவிர யாருமே சொர்க்கத்துக்கு உள்ளே செல்ல முடியாது, இன்க்ளூடிங் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு. அது என்ன? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? அப்படிப்பட்ட செய்தி என்ன? இது தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? என்ன செய்தியா இருக்கும்? என்ன செய்தியா இருக்கும்? என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் இந்த உலகத்துல யாராலும் சொர்க்கத்திற்கு உள்ள செல்ல முடியாது. அதை நம்ம கவனமாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இறைவனிடத்தை நம்ம என்ன செய்யணும்? நெருக்கத்தை உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய அருளை கருணை வேண்டணும். அப்படி வேண்டதுக்கான வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் காட்டி தந்திருக்கிறாங்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றணும். அப்படி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் கருணையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தால்தான் அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். நான் கரெக்டா பர்ஃபெக்டா நடக்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், என்ன வந்துடக்கூடாது. அது முதலாவது என்னது? அடி. நான் கரெக்டா நடந்துட்டு இருக்கிறேன், கண்டிப்பா நான் சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்படின்னு நினைச்சுக்கிறது உசியா அடி தான். என்னது? அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியா? இவ்வளவு நீ பெரிய பர்ஃபெக்டா இருக்கியா? இந்தா வா. என்னது? ஒரு கண் எடுத்து வைப்பான். உன் கண்ணு இந்த உன் கண்ணு தானே, இந்த கண்ணுக்கு என்ன செஞ்ச? இவ்வளவு நோம்பு நோத்திருக்கியா, இவ்வளவு தொழுதிருக்கியா, இவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கியா, இந்த ஒரு கண்ணுக்கு நீ பதில் சொல்லு. அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய ஒரு ஞாபகத்து, ஒரு அருளுக்கு இந்த கண்ணுக்கு என்ன செய்ய பதில் சொல்லு. ஒரு கண்ணை தூக்கி வச்சாச்சுங்கன்னு நம்ம செஞ்ச இபாதத்துக்கெல்லாம், நாம் செஞ்ச நல்ல காரியம்லாம் என்னது? அந்த ஒரு கண்ணுக்கே பத்தாது. என்னது? ஒரு கண்ணுக்கே பத்தாது. என்னங்க ஒரு கண்ணுக்கு பத்தாது? அப்ப எல்லாம் அடிபட்டு போயிடுமா? அடிபட்டு போகும் தான். அப்ப என்னதான் செய்யறது? என்னதான் வழி? அப்ப அல்லாஹ்வுடைய அருளை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய கருணையை நாம் அடைய வேண்டும். அதற்கான முயற்சிகள் என்ன என்பதை தான் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செயல்படுத்தினாங்க. அதை செயல்படுத்த மட்டும் முடியாது, அதை செய்தும் காட்டினார்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, மனிதர்கள் இருக்கிறாங்களே, மனிதருக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களிடத்தில் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். என்ன செய்தி? மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இரக்கம் காட்ட மாட்டான், கருணை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அப்ப கிளிக் ஆயிடும். என்ன கிளிக் ஆயிடும்? ஆஹா, அப்ப மனித சமுதாயத்தோடு, மனிதர்களோடு இணக்கமாக, அன்போடு, நேசமாக அவர்களுக்கு கருணை காட்டுவது சரி, அவர்களுக்கு உதவி செய்வது சரி, அவரிடத்துல பழகிறது சரி, இந்த காரியங்களை நாம் முறையாக பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை அதை என்ன செய்யணும்? நான் பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கணும். என்னத்த அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்துச்சுன்னா என்னது? போச்சு. கர்வம் வந்துச்சுன்னா போச்சு. திமிராயிட்டுனா போச்சு. கர்வம் வந்தா போச்சு. இல்ல, நான் மனிதர்களுக்கு என்ன செய்வேன்?
ரொம்ப என்னது இணக்கமாக அன்பாக நேசமாக இருப்பேன், இரக்கம் காட்டுவேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுத்து அதை செயல்படுத்தினால், அதை நம்ம என்ன செய்வோம், செயல்படுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான், வானத்திலிருந்து நம்ம மீது இரக்கம் காட்டுவான், கருணை காட்டுவான். இந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்தது என்னது, இந்த செய்தியும் நின்று போயிடுமா அப்படின்னா நின்று போகாது. ஏன் நின்று போகாது? இந்த உலகத்தில் கூடிய அனைத்து ஜீவராசிகளும், மனிதனுக்கு ஓகே, அடுத்தது இரண்டாவது, இந்த உலகத்தில் கூடிய அனைத்து ஜீவராசிகளும், அது பூனையாக இருந்தாலும் சரி, அது நாயாக இருந்தாலும் சரி, அது குதிரையாக இருந்தாலும் சரி, இன்ன பிற மிருகங்களாக இருந்தாலும் சரி, இன்ன பிற பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனத்திற்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், கருணை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அப்படின்னு யாரு? அல்லாஹ். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமில்ல? என்ன உதாரணம்? என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரி. அந்த விபச்சாரி என்ன செய்தால் காரியம்? இந்த ஹதீஸை எல்லாம் கேட்டுறீங்க. என்ன செய்தால், தண்ணி தாகம் எடுத்து ஒரு நாய் நிற்குது, நாக்க தொங்க போட்டுட்டு இருக்குது. அந்த தண்ணிக்கு என்ன செய்யற, தண்ணி காலூரி எடுத்து தண்ணி எடுத்து அந்த நாய்க்கு என்ன செய்யறான், புகட்டுகிறான். புகட்டும் பொழுது அது சம்பந்தமாக அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அந்த கருணையினால அந்த காரியம் செஞ்சதுக்காக அவளை மன்னித்து என்னது, அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ளதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது செய்தி. அதே செய்தி என்று பாருங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா, அதற்கு எதிர்மறையாக ஒரு நல்ல பெண்மணி, நல்ல வணக்கசாலியாக இருக்கக்கூடிய நல்ல பெண்மணி, அவள் தன்னுடைய பூனைக்கு கட்டி போட்டுக்கிட்டு அதற்கு உணவு கொடுக்காம ஒண்ணு கொடுக்காம அலட்சியமாக இருந்தால் அந்த பூனை செத்து போச்சு. அதன் மூலியமாக அந்த பெண்மணி எங்க போனா, நரகத்துக்கு போனால். இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக என்ன இருக்குது? என்ன இருக்குது? இரக்கம் இருக்குது, அன்பு இருக்கு, நேசம் இருக்குது, கருணை இருக்குது. எது உள்ள? இது உள்ள இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கவனமாக நம்முடைய காயை நகர்த்த வேண்டும். எப்படி நகர்த்தணும்? இப்ப ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க. அந்த தாய் தந்தை இடத்துல எவ்வளவு அன்பா இணக்கமா நேசமா இருக்கும். ஒரு பிள்ளை இருக்குது, உன்னை சாதிக்கணும், ஒரு பொருள் வேணும், என்ன செய்ய, அம்மாட்ட போய் அம்மா அம்மா அம்மா, என் தங்கம்மா, என் முத்தம்மா, என் செல்லம்மா, எனக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு தங்க என்ன செய்யும், அம்மாவை கொஞ்சம். அதே மாதிரி அத்தாவை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் விளையாடும். கொஞ்சம் விளையாடி என்ன பண்ணும், இதை சாதிச்சு வந்துடும். எதை? யார? தேவையானது என்ன செய்யும், சாதிச்சிருமா? இப்ப ஒரு குழந்தை தன்னுடைய தன்னுடைய தாய் தந்தை இடத்துல எவ்வளவு அன்பு நேசமாக இருந்து, தாய் தந்தை என்ன செய்யும், போய் பக்கத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்து அதை கொடுத்து அத்தா அத்தா அம்மா அம்மா கட்டி பிடிச்சி என்ன செய்வோம், எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுத்து சாதிக்குதா இல்லையா? சாதிக்குது. இப்ப அல்லாஹ்வுக்கு பிரியமாக, வல்ல ரஹ்மானுக்கு பிரியமாக நடந்தால்தானே அந்த வாக்கியம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல், உலகத்துல எவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது, உலகத்துல எவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது, எக்கச்சக்கமான பள்ளிவாசல் இருக்குது. அதிகமான பள்ளிவாசல் கொண்ட நாடு எது தெரியுமா? இந்தோனேஷியா. இந்தோனேஷியா தான் என்னது, அதிகமான பள்ளிவாசல் கொண்டது. எத்தனை பள்ளிவாசல் நினைக்கிறீங்க? எத்தனை பள்ளிவாசல்? எவ்வளவு? 7 லட்சம் பள்ளிவாசல் கொண்டது. ஷாக் ஆயிட்டோம்ல. இந்தியாவில் எவ்வளவு இருக்குது? இந்தியாவில் 92,000 பள்ளிவாசல் இருக்குது. அதிகமான பள்ளிவாசல் கொண்டது சவுதிலாம் கிடையாது, இந்தோனேஷியா. இப்ப பள்ளிவாசலுக்குள்ள இந்த பள்ளிவாசல் இபாதத் செய்வதற்காக இருக்குது, தொழுகைக்காக இருக்குது, இன்னும் பிற நிறைய காரியங்கள் செய்வதற்காக இருக்குதுல்ல. ஆனா இந்த பள்ளிவாசல் உள்ள ஒரு மனிதன் வரான், அது ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், உள்ள நுழையும் போது என்ன பிரார்த்தனை எசன்ஸ் காட்டிட்டு தந்தாங்க யாருக்கு தெரியும்? என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம மஃப்தஹ்லி அபுவாப ரஹமத்துக்கு. என்ன அர்த்தம் தமிழ் அர்த்தம்? இல்ல இறைவா உன்னுடைய அருளுடைய வாசலை திறந்து வச்சிரு. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, அல்லாஹ் உன் பள்ளிவாசலுக்கு உன் வீட்டுக்கு வர, நானு உன்னுடைய அருள் இருக்க, கருணை இருக்குல்ல, உன்னுடைய கருணை அன்பு பாசம் இருக்குல்ல, எனக்கா என்ன செய்யுது, திறந்து வச்சிரு அல்லாஹ். இது என்னைக்காச்சும் யோசனை பண்ணிருக்கோமா? இப்ப இந்த பயானை சொல்றேன், இப்ப இந்த செய்தி ஏதாச்சும் மைண்ட் ஓடி இருக்கா உங்களுக்கு? அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்துக்கு உள்ள சொல்றதாச்சு, அவ்வளவுதான். ஆனால் என்ன செய்தி உள்ள நுழையும் போது என்ன செய்யுதுன்னா, நான் தொலைதான் வரேன், திக்ர் செய்தான் வரேன், படத்தை கேட்க வரேன், எல்லாம் வரதான். ஆனா வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன செய்யறேன், நானு உன்னுடைய கருணை தான் எனக்கு வேணும், உன்னுடைய கருணையுடைய வாசலை திறந்து வச்சிரு. அற்புதமான பிரார்த்தனை. சரிங்களா? சரி, இது பிரார்த்தனை. இது இல்லாம அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் கடமைகள் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு கடமைகள் இருக்குதா? கடமை இருக்காங்க.
கடமை இருக்கா இல்லையா? இருக்கு கடமை. என்ன கடமை? அற்புதமான கடமை இருக்குது. என்னது? என்ன கடமைன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் விதியாக்கிய கடமை இருக்கிறது. என்ன கடமை? தன்னைத்தானே அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். எதை விதியாக்கி கொண்டான்? கடமையை விதியாக்கி கொண்டான். என்ன கடமை? நான் இறை நம்பிக்கை கொண்ட பூமி இருக்கிறாங்களே, அவர்கள் மீது நான் கருணை காட்ட வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று என்ன செய்தான்? தன்னைத்தானே அவன் என்ன செய்தான்? விதியாக்கி கொண்டான். அப்ப என்னன்னா, நாம் இந்த உலகத்துல இறை நம்பிக்கை கொண்ட மூமினா இருந்து கொண்டு அல்லாஹ் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து இரக்கம் காட்டி இந்த உலகத்தை வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா? தன்னுடைய கருணை கொண்டு அதை விதியாக்கி அவனை மன்னித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான். இது செய்தி. இது குர்ஆன் வசனம். இது செய்தி. இப்ப இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் விதியாக்கிட்டான். என்னது? கடமையாக்கிட்டான். அவனை கடமையாக்கிட்டான். கடமையாக்கிறத கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டானா? அல்லாஹ் வாக்கு மீறவனா? வாக்கு மீறவன் இல்ல, கண்டிப்பாக நிறைவேற்றான் என்பது நமக்கு ஊர்ஜியம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக அல்லாஹ்விடத்துல அருளை வேண்டி நாம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை வேண்டும். இது வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது நம்ம இபாதத்துக்களை எல்லாம் முறையாக அமைத்துக் கொண்டு இந்த எந்த விஷயத்துல கருணை காட்ட விஷயத்துல எல்லா இடத்திலுமே சமபங்காக நாம் நம்முடைய செயலை என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டிய வேலை இருக்கு. சரிங்களா? இது செய்தி இருக்கிற இந்த நேரத்தில் முக்கியமான செய்திகளாக அடுத்தது, அல்லாஹ் கருணையாளன் தானே. அவன் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பது தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சணுமா இல்லையா? எப்படிப்பட்ட கருணையாளன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பூமியில இருக்குல்ல, இந்த பூமியில அல்லாஹ் ஒரு பங்கை தான் இறக்கி இருக்கிறான். 100ல் ஒரு பங்கு இறக்கி இருக்கிறான். இந்த ஒரு பங்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கணவன் மனைவியிடத்திலே காதல் ஏற்படுதில்லை. கணவன் மனைவியிடத்திலே காதல் இருக்குல்ல, காதல், அந்த அன்பு நேசம் இருக்குல்ல, அது யாருடைய புறத்தில் வந்திருக்குது? அல்லாஹ்வுடைய ஒரு பங்கில் இருந்து. தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்களே, தன்னுடைய குழந்தைகளிடத்தில் பாசமா இருக்காங்களே, அது யாருடைய கருணை? அல்லாஹ்வுடைய அந்த கருணை மூலியமாக அன்பு பரஸ்பரம் கொண்டாடுறாங்க. குழந்தைகள் தாய் தந்தையரிடத்துல அவ்வளவு நேசம் அன்பு செலுத்துறாங்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு பங்கு தான். ஒரு கோழி இருக்குது, தன்னுடைய குஞ்சுகளோடு இருக்குது. அது எவ்வளவு பெரிய மானத்தில் வரக்கூடிய பெரிய பருந்து வந்து பிடிக்க வந்தாலும் இந்த கோழி என்ன செய்யும்? பறந்து போய் அதை என்ன செய்யும்? கொத்தும், தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக. அது யாருடைய கருணை? அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால். ஒரு நாய் இருக்குது, நிறைய நாய் குட்டிகளை போட்டிருக்குது, கிட்டக்கு போக முடியாது, கடிச்சு விடும். எங்க தன்னுடைய குட்டிகளை பண்ணிடுவாங்களோ என்ற பயத்தில் என்ன செய்யுது? அந்த குட்டிகளை கடித்து விடுமோ அல்லது அழிச்சு விடுவோமோ என்று கடிச்சு விடுவோம். யாரு? நாய். அப்ப இந்த பரஸ்பரம் இந்த கொண்டாடக்கூடிய இவ்வளவு உயிரினம், இவ்வளவு ஜீவராசிகள் இந்த உலகத்துல, அண்ணன் தம்பி மச்சான் மாமா சொந்தம் பந்தம் எல்லாமே ஒரு அன்பு பரஸ்பரம் நேசம் கொண்டாடுது இந்த உலகம். ஆனா இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் நல்லா இருக்கானே, இந்த உலகத்துல ஒரு பங்கை தான் இறக்கி இருக்கான். 99 அவன் கையில வச்சிருக்கான். யார் கையில? 99 அல்லாஹ் கையில வச்சிருக்கானா? அவன் எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான்? எப்படிப்பட்ட கருணையாளனாக இருப்பான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதற்கு சேர்த்து விளக்கம் சொல்றாங்க. எங்கே ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை, கீழே கிடக்கூடிய குட்டியை மிதித்து விடுமோ என்ற பயத்தில் தன்னுடைய கால்களை அங்கும் இங்கும் தூக்கி கொள்கிறது. பாருங்க, கீழே குதிரை குட்டி நிக்குது, அது குதிச்சு விளையாடுமா? குதிரை நிக்குதா? தாய் குதிரை என்ன பயப்படுது? ஏன் பயப்படுது? ஆஹா, நமக்கு தெரியாது தீரமா, நம்முடைய குட்டியை மிதிச்சு விட்டா குட்டி செத்து போயிடும், இல்ல காயம் ஏற்பட்டுரும் என்ற பயம் இல்ல, அதனுடைய அன்பின் வெளிப்பாடு, அதனுடைய கருணையின் வெளிப்பாடு. அது தன்னுடைய கால்களை அங்கு இங்கும் என்ன செய்து தூக்கி கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமான ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பிற்மிக்க சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மெதினாவுல ஹவாசின் குலத்தை சேர்ந்த அந்த ஹவாசின் பிணை கைதிகளை நிறைய பேர் பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. ரசரசனம் தோழர்கள்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே பிணை கைதிகள் நிறைய பேர் ஒரு இடத்த வச்சுட்டாங்க. போர் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போகும்போது சஹாபாக்களும் போறாங்க. சஹாபாக்கள் போகும்பொழுது அந்த கூட்டத்தில் பார்க்குறாங்க, ஒரு தாய், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை காணடிச்சிட்டாங்க. அந்த தாய் குழந்தையை காணடிச்சு தேடுறாங்க, இங்கேயும் குழந்தை காணும், என் குழந்தை காணும், கதறாங்க, அழுகுறாங்க, தேடுறாங்க.
இந்த காட்சிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக பார்க்கறாங்க. தோழர்கள் பக்கத்துல இருக்காங்க. கடைசியா தேடி காணா பண்ண அந்த குழந்தை என்ன செய்றாங்க? தாய் கையில ஏந்தி தூக்கிட்டாங்க. கையில ஏந்தி தூக்கி அந்த குழந்தை மேல அவ்வளவு முத்தமழை பொழிகிறாள் அந்த தாய். முத்தமழை பொழிந்து அந்த குழந்தை அழுகுது, அவளும் அழுகிறாள். ஒரு ஓரமா போய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறான். பசியாத்துறா அந்த குழந்தைக்கு பசியாத்தி அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டிடுச்சு. இந்த காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டு அழைக்கிறாங்க, தோழர்களே இங்க வாங்க. பாத்தீங்களா இந்த தாயை? பாத்தீங்களா குழந்தையை காணோன்னு எந்த பதறு, எவ்வளவு பதறா பாருங்க, என்ன அழுக பாருங்க. இந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பா, எவ்வளவு அன்பு வச்சிருப்பா. 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தானே, எவ்வளவு அன்பு நேச பாசம் வச்சிருப்பா. எவ்வளவு கதறா, எவ்வளவு அழுகிறா. குழந்தை கிடைச்ச பிறகு சந்தோஷ மழை பொழிந்து, முத்த மழை பொழிந்து தன்னை மார்பகத்திலிருந்து மார்பு கொடுத்து சந்தோஷப்படுகிறாள். அந்த தாய் சந்தோஷம் அடைகிறாள். இப்ப கேட்கிறாங்க, தோழர்களே இந்த தாய் இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல தூக்கி போடுவாளா? பாருங்க என்னது, இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவாளா? சஹாபாக்கள் யார சொல்ல, எப்படி சாத்தியம், எப்படி தூக்கி போடுவா? 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் எப்படி தண்ணி குழந்தையை தூக்கி போடுவா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அற்புதமான செய்திங்க. இவ்வளவு ரஹ்மான் இருக்கானே, நம்மளை படைத்த ரப்பல் ஆலமீன் இருக்கான், அல்லாஹ் இருக்கிறானே, எப்படிப்பட்ட கருணையான பாருங்க. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ் ஏற்று இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாக இருக்கிறாங்க மூமின்கள், அந்த மூமின்களை எப்படி அல்லாஹ் போடுவான்? இந்த தாயை விட பல மடங்கு அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான். பாருங்க, இந்த தாயை விட ஒரு தாய் இல்ல, ஒரு தாய் இவள். ஆனால் பல தாய்கள் பல மடங்கு அல்லாஹ் நினைச்சிருக்கான். இறை நம்பிக்கை நம்ம மேல அல்லாஹ் நேசம் அன்பு பாசம் வைத்திருக்கிறான், கருணை வைத்திருக்கிறான், போட மாட்டான். அப்படிப்பட்டவள் ரஹ்மானுக்கு நாம் மாறு செய்கிறோம், அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனுக்கு நாம் மாறு செய்கிறோம், அநியாயம் அக்கிரமம் செய்கிறோம். ஆனால் அநியாயம் செய்யறோமே, நாம் செய்யற பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோமா இல்லையா? ரஹ்மானிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறோமா இல்லையா? அது மட்டும் இல்ல, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் நாம் இந்த பூமியில மிஞ்ச மாட்டோங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தால் நாம் தாங்க மாட்டோங்க. நாம் எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். நரகத்திலும் தப்பிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? ஆனால் நம்ம எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும்? ஒரு அடியான், இறைவா ரப்பே, நான் இந்த தப்பை செஞ்சிட்டேன், இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடா, அல்லாஹ் நான் இனிமே செய்ய மாட்டேன்டா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடா, அல்லாஹ் தப்பு செஞ்சிடா என்று அழுகிறான். அல்லாஹ்விடத்துல கேட்கிறான். உடனே அல்லாஹ் மலக்கை அழைத்து, இந்த அடியானை பார், இந்த அடியானை பார், என்னுடைய அடியானை பார், இவன் தப்பு செய்தி உணர்ந்து விட்டான், நான் ஒருவன் இருக்கிறேன் மன்னிப்பதற்கு, நான் கருணையாளன் ஒருத்தன் இருக்கிறேன் மன்னிப்பதற்கு, நான் கருணை காட்டுவதற்கு அன்பு செலுத்துறதுக்கு நான் ஒருவன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை என்ன செய்யலாம்? அவன் என்னிடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேட்கிறான், அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவனை நான் மன்னிச்சிட்டேன். உடனே அவன் என்ன செய்யறான்? அடுத்த ஒரு தப்பை செய்யறான். என்னது? அடுத்த ஒரு தப்பை செய்யறான். அடுத்த தப்பை செஞ்சு திரும்பி என்ன செய்யறான்? அல்லாஹ் நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன்டா, அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன், அல்ல இது தெரிஞ்சு செஞ்சுட்டேன். என்னது? இது தெரிஞ்சு செஞ்சுட்டேங்களா, என்ன மன்னிச்சிடலாம் என்று திரும்பவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த அடியானை பார், திரும்பவும் தப்பு செஞ்சுட்டு நிக்கிறான் பாரு. நம்ம பிள்ளைங்க இருக்குல்லங்க, நம்ம பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க இருக்குல்ல, என்ன செய்வோம்? அடிச்சு விடுவோம். அது என்ன செய்வோம்? அழுதுட்டு ஓடி போயிடும். எதுக்கு அடிப்போம்? ஏதாச்சும் தப்பு செஞ்சிடும், செய்யாத செஞ்சு விடுவோம், யாரையாச்சும் அடிச்சு விடுவோம், யாரையும் கிள்ளி விடுவோம், ஏதாச்சும் குத்தி விடுவோம், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கோபத்தில் என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? அடிச்சு விடுவோம். கொஞ்ச நேரத்தை அடிச்ச பிறகு அவன் அழுகுற அந்த இதை பார்த்த உடனே நம்முடைய உள்ள என்ன செய்யும்? என்ன கொதிக்கும்? பிள்ளை அடிச்சுட்டோமே, ஐயோ பட்டப்படியா வந்து போச்சு, முதுகெல்லாம் பட்டப்படியா அடிச்ச அடியில பல்லு ரத்தம் வந்துருச்சு, பிள்ளைய அரைஞ்சு விட்ட கோபத்துல அப்படின்னு நம்முடைய தாய் உள்ளமோ தந்தை உள்ள பதறுமா இல்லையா? பதறுமா? நமக்கே பதறுதுன்னா இதை விட நம்ம மேல அதிக பாசம் வச்சுக்கோம் யாருங்க? வல்ல ரஹ்மான், நீ தப்பு செஞ்ச, திருப்பி தப்பு செஞ்ச, திருப்பி உன்னை மன்னிக்கிறப்போ, அதே மாதிரி திருப்ப தப்பு செய்யறான்,
திருப்பி என்ன செய்யறான்? அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த காட்சியில் அடுத்தது தொடர்ந்து இதை செய்யக்கூடிய காரியங்களை வல்ல ரஹ்மான் கருணையால் மன்னிக்கிறான். அப்ப மன்னிக்கிறான். மன்னிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், யா இபாதல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும் லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. பாருங்க, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தன்னைத்தானே பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, நபியே என்னுடைய மக்களுக்கு சொல்லு, தன்னைத்தானே பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கு நீ சொல்லு நபியே. என்ன சொல்லணுமா? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நீ எவ்வளவு சிறு பாவங்கள் எவ்வளவு செஞ்சாலும், ஜமீஆ ஒரு கூட்டமாக செஞ்சாலும் சரி, இந்த பூமியால செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய கருணை இருக்குல, அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குல, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குல, ஒருபோது நம்பிக்கை இழந்துடாத. அல்லாஹ் சொல்றான், ஒருபோது நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று நபி நீங்க சொல்லுங்கள். எப்படி? தன்னைத்தானே வரம்பு மீறிய அடியார்களை பாருங்க. அப்ப எவ்வளவு பாவம் இந்த பூமியில தன்னைத்தானே வரம்பு மீறி செய்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க? நிறைய தப்பு செஞ்சவன். அந்த நிறைய தப்பு செஞ்சவனே அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் கருணையாளன்டா, என் ரஹமத்துக்கு ரஹமராகவே கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் நான் மன்னிப்பேன். என்னால மன்னிக்க முடியும். எல்லா சக்தியும் நான் தான் வல்லமை பிடிச்சவன், நான் தான் அரசனுக்கு அரசன், வானங்கள் பூமி அதிபதி நான் மன்னிப்பேன். என்னுடைய கருணையில நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, நிச்சயமாக மன்னிக்கிற மிக்க அன்புடையவன் நான் தான். அல்லாஹ் என்ன செய்றான்? வசனத்தை. அப்ப எப்படி, என்ன செய்தி, என்ன விளங்கணும்? அப்ப என்ன காரணம்? அது மட்டும் இல்ல, நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குல்ல, அந்த பாவமன்னிப்பு இருக்குல்ல, ரொம்ப நெருக்கமாக உருக்கமாக அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ்வுக்கு பேர் இருக்குது. என்ன பேரு? கஃபூர். கஃபூர் என்னது? நிறைய மன்னிக்கிற. யாரு? மன்னிக்கக்கூடியவன். அப்படி மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 92 இடத்துல பேசுறான். எத்தனை இடத்துல? 92 இடத்துல அல்லாஹ் செய்றான் கஃபூர் கஃபூர். அப்படி யார் சொல்றா? அல்லாஹ் பேசுறான். இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். இன்னல்லாஹ அல்லாஹ்வாகியவன் நிச்சயமாக மன்னிக்கிற மிக்க அன்புடையோன். மன்னிக்கிற சொல்லிட்டு 92 இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆன்ல பேசுகிறான். அடுத்தது என்ன? தவாப். அல்லாஹ்வுக்கு பேர் என்ன? தவாப். என்ன? நாம் செய்யக்கூடிய தவாப்புகள்ல பாவங்களை பிழை தர்றோம்ல, அந்த பிழையை ஏற்றுக்கொண்டவன் யாரு? அல்லாஹ். தவாப். அது மட்டும் இல்ல, அஃபூன். இன்னொரு பேர் என்ன? அல்லாஹும் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ பண்ணுங்கல, அஃபூன் என்னது? அவன் மன்னிக்கக்கூடியவன். இப்படி அல்லாஹ்வுக்கு இந்த பேர் இருக்குது. அப்ப இந்த பேர் என்ன காரணம் என்றால், இன்னொரு பேரு கஃபார். கஃபார் என்னது? நிறைய கூட்டமா இருக்குல்ல, பிள்ளைகள் இருக்குல்ல, கூட்டமா இருக்குல்ல, அந்த கூட்டமா இருக்கக்கூடிய பிள்ளைகளை மன்னிக்கக்கூடிய யாரு? கஃபார். அப்ப கஃபாரு, கஃபூரு, அஃபூ, சரி, தவாவு. அல்லாஹ் 4 விஷயமாக இருக்குது. இதெல்லாம் குர்ஆன்ல 5 இடத்துல வருது. கஃபூர் என்பது 92 இடத்துல என்ன அல்லாஹ் மென்ஷன் பண்றான். அப்போ வல்ல ரஹ்மான் அப்ப என்ன செய்தி? கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வான்? மன்னிச்சிருவான். சரி, மன்னிச்சிருவான், மாற்று கருத்து இல்ல. அப்ப இறைவனிடத்துல என்ன செய்யணும்? நம்மளை தாமனை ஒப்படைச்சிடணும். என்ன ஒப்படைச்சிடணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி. இந்த இரவுகளில் அன்னை ஆயிஷா என்ன கேட்கிறாங்க? யார சொல்லலாம், லைலத்துல் இரவா நான் எந்த பிரார்த்தனை கேட்கணும்? அல்லாஹும் இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ அன்னி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹும் இன்னக அஃபுவன், என் இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன். துஹிப்புல் அஃப்வ, நீ பாவத்தை மன்னிக்கதை விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, என்ன செய்ய? ஃபஅஃபு, நீ என்னை மன்னிச்சிரு அல்லாஹ். அற்புதமான பிரார்த்தனை, ஈசான பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புறடா அல்லாஹ், என்ன மன்னிச்சதா அல்லாஹ். எவ்வளவு சிம்பிளா பாருங்க. எப்படி அது உருக்கம் எப்படி கேட்கணும்? அழகா கேட்கலாம், சூப்பரா கேட்கலாம். அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புற, நான் இவ்வளவு தப்பு செஞ்சது என்ன மன்னிச்சது அல்லாஹ். என்னது? அல்லாஹ்விடத்தில் அழுது உருக்கமா என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த பிரார்த்தனை அதிகமாக என்னது? இந்த இரவுல கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரார்த்தனை அதிகமா என்ன செய்யும்? இது ஒரு பிரார்த்தனை. அடுத்தது என்ன? தலையாய பாவமன்னிப்பு, அதையும் கேட்கலாம். அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னிடத்துல மீறிட்டேன், நான் இன்னும் தப்பு செய்ய மாட்டேன், நான் உன்னிடத்துல வந்து சேர்ந்துட்டேன் என்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவை, ஒரு நாளைக்கு 70 முறை கேட்டதாக ஹதீஸ்ல வருகிறது. அதை விட சிறந்த என்ன தெரியுமில்ல? அல்லாஹும் அன்த ரப்பி
லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வன் அப்துக வ ஆதிக மஸ்ததாது அவுது பிக மின் ஷர் மா சனது அபுடுக பினியாமத்திக அலைஹி வ அபுலக தம்பி ஃபஃபுலி ஃப இன்னஹு லா யக்ஃபுரு துனுப இல்லா அன்த. என்ன அர்த்தம் தெரியுமாங்க? என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த ரப்பி, யா அல்லாஹ் நீ எஜமாடா, நீ தான் எஜமா. எப்படி? நீ என் இறைவன்டா. அல்லாஹ் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்தினால் உன்னை தவிர யாரும் இல்லை. அந்த காலத்துல நீ தானே என்ன படைச்ச. ஆனா அதுக்கு நான் உடைய அடிமை, நான் உடைய அடிமை. அல்லாஹ் ஆதிக்க அல்லாஹ் நான் உனக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கல, அந்த வாக்குறுதி மஸ்ததாத்து நான் என்ன என்ற அளவு முயற்சி போட்டேன். எப்படி பாருங்க, நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கல. எங்க வாக்குறுதி கொடுத்தேன்? ஆதம் நபியை படைத்த அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா மக்களையும் வெளியே கொண்டு வந்தான் இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் தான் உடைய இறைவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம்? காஃபிர்கள், கிறிஸ்துவர்கள், யகூதிகள், முஸ்லிம் எல்லாம் என்ன செஞ்சோம்? ஆமா நீதான் ரப்பு, நீதான் எஜமான், நாங்கள் சாட்சி கூறுகிறோம், ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஆலமுள்ள அருவா இருக்குல்ல. எங்க முன்னாடி அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சாரு, அங்க என்ன சொன்னா? எல்லாத்தையும் வெளியாக்கி அல்லாஹ்ட்ட நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்துட்டோம். அந்த வாக்குறுதி அடிப்படையில் நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னால் என்றளவு என்ன செய்யறேன்? முயற்சி பண்ணுகிறேன். அல்லாஹ் நீ வணங்கியிருக்க ஞாபகத்து இருக்குல்ல, எப்படி கொடுத்துருக்க எனக்கு, எப்படி கொடுத்துருக்கிற அன்பான மனைவி, அக்கான குழந்தைகள், நல்ல காரு மங்கள சாப்பாடு, தூக்கம், எல்லாம் சொகுசான வாழ்க்கை, என் உறுப்புகள் எல்லாம் கரெக்டா இயங்குது, ஆரோக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். எவ்வளவு ஞாபகத்தை நீ வணங்கி இருக்கிற. இந்த ஞாபகத்துகளோடும் என்னது நீ என்னை மன்னிச்சிருவ, கண்டிப்பா மன்னிக்கிற மிக்க கிருபையாளன், அந்த கிருபை மன்னிக்க கூடியவன் என்பதை நம்பிக்கையோடும் உன்னுடைய ஞாபகத்தோடும் உன்னிடத்தில் நான் திரும்புகிறேன். திரும்பக்கூடிய நீ, நான் எவ்வளவு அதிகமான பாவம் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவங்கள் எல்லாம் உன்னை தவிர வேற யாரா மன்னிக்க போறாள்? எப்படிங்க? உன்னை தவிர வேற யாரா மன்னிக்க கூடியவன் வேற யாருடா? நீ தான் கதி, எனக்கு நீ தான் கதி, வேற யாரும் இல்லை எனக்கு, நீ தான் என்ன மன்னிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பிரார்த்தனை இருக்குல்ல, அந்த பிரார்த்தனை நீங்க கேளுங்க உருக்கமாக. சோதர சொல்லுங்க, கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் எப்படின்னா மறுமை நாளில் ரெண்டு விஷயம் ரசம் சொல்றாங்க. ஒருத்தர் இருக்கிறான், வரான், வந்துட்டு அல்லாஹ் இவனை நரகத்துக்கு தான் அனுப்ப முடிவு பண்ணா வச்சுக்கிறேன். அல்லாஹ் அழைப்பானங்க, வா. ஆதம் நபியில இருந்து எல்லா மக்களும் இருப்போமா, மில்லியன் கணக்கான மக்கள் எல்லாம் பப்ளிக்கா, ஒரு சவுண்ட் இருக்காதுங்க, ஒரு சத்தம் இருக்காது. கால் சத்தம், கால் நடக்கணும்ல, அந்த கால் சத்தத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. அந்த இருக்கிற மெஹசர் மைதானம் இருக்குல்ல, இந்த மெஹசர் மைதானம் செப்பு தகடு போல இருக்கும். அந்த நாளில் விசாரிக்கும் பொழுது கால் சத்தத்தை தவிர ஒரு சத்தம் வராதான். அந்த சத்தம் வராது. ஆனால் ஒவ்வொருடைய மூளை இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, ரொம்ப ஷார்ப்பா கூர்மையாக இருக்கும். அப்ப கூர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் அல்லாஹ் சொல்றான். அப்ப கூர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ எங்க கூர்மையா இருக்கணும்? எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். உன் கூர்மை அறிவு இங்க இருக்கணும். அந்த அறிவை கொண்டு செயல்படுத்தணும். இங்க நீ என்னை நம்பணும், என்னை வணங்கணும், கட்டுப்படணும். அப்ப அன்னைக்கு உனக்கு நல்ல ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இருக்கும், ஆனா எந்த பிரயோஜனம் இருக்காது. ஷார்ப்பா இருக்கும் பொழுது ஒரு ஆளை கூப்பிடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா? யார? ஜாஃபர் என்ன கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தரோட மிஸ் ஆகாதான், எல்லாருக்கும் தெரியும். யார் பேரை? என்னுடைய தகப்பனாரை பேரை சொல்லி என்ன அழைப்பான். அது மாதிரி உங்களில் உங்களுடைய தந்தைமாருடைய பேரை சொல்லி என்ன செய்ய உங்களை அழைப்பான். அழைச்சி என்ன வச்சுதான் நரகத்துன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சொன்னா அல்லாஹ் காப்பாத்துங்க. எல்லா இடத்துல பாம்பு கேட்டுங்க. என்ன ஒருத்தன் அழைச்சி அவன் நரகத்துக்கு கொண்டு முடிவு பண்ணிட்டான், நல்லா செய்வானா? எல்லா மக்களையும் வச்சு விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? இங்க வா, தொழுதியா நீனு? எப்படி தொழுத? எப்படி தொழுத? எப்படி தக்பீர் கட்டின? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியது தக்பீர் கட்டினியா? சூரா ஓதுனியா? இது என்ன பிழை, அது என்ன பிழை? உன்னை உள்ள எங்க இருந்துச்சு? இது ஒண்ணு ஒண்ணா நோண்டி 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 கேட்பானாங்க. இங்க வா, நீ என்ன செஞ்ச? கையில செல்ல வச்சுட்டு நைட் நேரத்தை 12 மணிக்கு 1 மணிக்கு என்ன பண்ண சொல்லு, வா. என்ன பண்ண, என்ன செஞ்ச? எல்லாத்தையும் விலாவாரி கேட்பானா? நாட்டுக்குள்ள எல்லாம் விலாவாரியாக கேட்பான். நீ இந்த பொண்ணோடு இந்த நேரத்தில் என்ன பண்ண? எல்லாம் விலாவாரியாக. இவனுடைய ஏழையா இருந்தாலும் இவனுடைய சொத்தை எப்படி அட்டையை போட்ட, எப்படிலாம் மோசடி பண்ண, எல்லாத்தையும் வல்லா என்ன செய்வானா? துருவி 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 எல்லாத்தையும் போட்டு உடைப்பான்.
அதுல தாய் தந்தை இருப்பாங்க, நம்ம பெத்த அத்தாமா இருப்பாங்க, நம்ம அண்ணன் தம்பி இருப்பான், மச்சாமாமா இருப்பான், சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருப்பார்கள். அன்னைக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? போட்டு அல்லாஹ் பிரிச்சு எழுப்பான முடிச்சா, ஜாஃபர் முடிஞ்சான்டா, என்னது முடிஞ்சான்டா அப்படின்னு எல்லாத்தையும் அவமானப்படுத்தி நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் எல்லாம் என்ன செய்வான், படம் போட்டு காட்டுவான். எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப ஷார்ப்பா கேட்பான், இவன் தான் நரகவாசி தான், இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கானா, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கானா, எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு எழுத்து என்ன எல்லாத்தையும் உடைச்சு எழுதிருவாங்க. கடைசியில் எங்க அழைச்சிருப்பாங்க? எங்க? நரகத்துக்கு போ அப்படி நல்லா என்ன செய்வானா, துருவி துருவி மறுமை நாள் ஒருத்தன் விசாரிக்க அல்லாஹ் ஆரம்பித்தான், அவன் நரகவாசி தான் ரசம் சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, ஆனால் அல்லாஹ் ஒருவன் மீது கருணை காட்டி விட்டால், ஒருவன் மீது அன்பு செலுத்தி விட்டால் அவனை அழைப்பான். எல்லா மக்களும் இருப்பாங்க, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு திரையை போட்டு விடுவான். சூப்பர்ல, ஒரு திரையை போட்டுருவான். டக்குன்னு திரையை போட்டு, இங்க வா, சின்ன சின்ன தப்புகளாம், இதை செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு இதை செஞ்ச போது அல்லாஹ் நான் செஞ்சதாண்டா, ஆமா நான் செஞ்சேன்டா, நான் செஞ்சேன்டா என்று சொல்லிட்டே இருப்பானா, சொல்லிட்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம மாட்டணும், இன்னைக்கு நம்ம நரகத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். முடிவு கட்ட பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த சிறு சிறு பாவங்களை நான் மன்னிச்சுட்டு போ, நன்மைகளை மாத்தின, நீ சொக்கத்து போ. அல்லாஹ் நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சு வச்சிருக்கேனே. அல்லாஹ் சொன்ன, உனக்கு கேட்டனா என்னுடைய ஆற்றலை கொண்டு, என்னுடைய கருணையை கொண்டு உன்னை மன்னிச்சிட்டேன், என்னுடைய கருணையை கொண்டு உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை அன்பு செலுத்திட்டேன், உன்னை பாவங்களாம் நன்மைகளா மாத்திட்டேன், போ. அல்லாஹ் என்ன சொன்னான், சொர்க்கத்துக்கு போனான், திரையை நீக்கிடுவானா. பார்க்கறவங்களுக்கு ஏப்பா விஐபி போல இருக்குது, இவர் பெரிய விஐபி போல இருக்குது, உள்ள இடம் தெரியாது, திரை ஏற்படுத்தி விடுவாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் என்ன செஞ்சாலா, என்ன செய்யணும், வழங்க வேண்டும். பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அன்புமிக்க சகோதரர்களே, இவ்வளவு கருணையால். அது மட்டும் இல்லை, நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இறுதியாக குறைந்த நேரம் தான் இருக்குது. இறுதியாக ஒரு ஹதீஸ் சொல்றேன், சரிங்களா? என்ன செய்தி பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய கருணையை கடைசியாக ஒன்று விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளில் நரகவாசிகள் அல்லாஹ் அனுப்பிச்சிடுவான். யூதர்களை ஒரு பக்கம், கிறிஸ்துவர்கள் ஒரு பக்கம், காஃபிர்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவான். அது பெரிய நிகழ்வு இல்லையா? எல்லா நிகழ்வும் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, அதெல்லாம் அங்கே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் வந்து நரகத்தில் எட்டி பார்ப்போம். நரகத்தை எட்டி பார்க்கும் பொழுது அங்கே ஒரே ஒரு மனிதன், கடைசி மனிதன் ஒருத்தர் இருப்பான். ஏன் இந்த செய்தியை சொல்லணும்னா, அல்லாஹ்வுடைய கருணையை நீங்க விளங்கிறதுக்காக. அது நீண்ட ஹதீஸ். அந்த மனிதன் பார்க்கும்போது அந்த மனிதன் பேசுவான், இறைவா, நீ படைத்த படைப்பு நீ துர்பாக்கியசாலி ஆக்கிறார். என்ன துர்பாக்கியசாலி ஆக்கிறார் அல்லாஹ்? அல்லாஹ், உன் மீது ஆணையாக நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன், ஒன்னையோன்னு கேட்கிறேன். என்னது? ஒன்னையோன்னு கேட்கிறேன். என்ன இந்த நரகத்திலேருந்து என்ன செய்யுது, இந்த முகமத்தில் அப்படியே இந்த முகம் இருக்கிற சுட்டு இருக்குது, இந்த முகத்தை திருப்பி என்ன செய்யுது, இதுலேருந்து அப்படி கலப்பி இதை வெளியே கொண்டு விட்டுறாங்களா. நாங்கள் ஒரு மரம் இருக்குது, அங்கே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கிளப்பி விட்டுறாங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, அப்படியா வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? ஆதமுடைய மனிதனை வேற கேட்க மாட்டீங்களா? அல்லாஹ் உன் மீது ஆணையாக, உன் கண்டித்து மீது ஆணையாக எதுவும் கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் செய்வான், வெளியேக்கி அந்த மரத்தை கொண்டு விட்டுருவான். அவன் தவழ்ந்து வந்து மரத்தை வந்து உட்காந்து போனான். அந்த நிழல்ல உட்கார்ந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் குஷியாடுவான், ஜாலியாடுவான். முகத்துல சுட்டதுக்கு உண்மை இல்லையோ, மரத்து நிழல் ஜாலியா உட்காந்துருப்பான். அப்புறம் திரும்பி பார்ப்பானா, அங்க பாத்தீங்கன்னா அங்க அதை விட ஒரு ரம்மியமாக ஒரு மரம் இருக்குது. திருப்பி என்ன அல்லாஹ் பார்த்து, அல்லாஹ் நீ படைத்த படைப்பின் திருப்பியாக்கிய ஆக்கிறார் அல்லாஹ், எல்லாம் இதை விட அந்த மரம் நல்ல அழகா ரம்மியமா அழகா சூப்பரா இருக்கு, என்னை அங்க கொண்டு விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லுவானா. திருப்பி அல்லாஹ் சொல்லுவானா, டேய் வாக்குறுதி கொடுத்த, வாக்குறுதி மீறுற, திருப்பி கேட்கிற, திருப்பி அவனை மன்னிச்சு எல்லாம் என்ன செய்வானா, அந்த மரத்தை கொண்டு விட்டுருவானா. திருப்பி கொஞ்ச நேரம் பொறுமையா வந்துட்டு திருப்பி இதே டைலாக், இதே டக்கால்ட்டி, இதே வேலையை செய்வானா. அப்ப என்ன சொல்லலாம், சொர்க்கத்து வாசல் கிட்ட ஒரு மரம் இருக்குது, அது இன்னும் சூப்பரா இருக்குது அல்லா என்று இதே டைலாக் அடிச்சு அல்லாஹ் என்ன செய்வானா, அங்க கொண்டு சொர்க்கத்து வாசல் அந்த மரத்துக்கிட்ட விட்டுருவானா. அப்ப அவன் என்ன செய்வானா, அமைதியா இருப்பானா. உடனே அல்லாவே போய் என்ன செய்வானா, ஏன்டா நிப்பாட்டிட்டு கேக்குறத, கேளு, என்கிட்ட பேசு, ஏன் நிப்பாட்டிட்ட பாருங்க. இவ்வளவு ரஹ்மான் எவ்வளவு இறங்கி போயிங்க. அவன் யாருங்க, நம்மளை காப்பாற்றக்கூடிய, நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். இவ்வளவு ரஹ்மான் ஏன் இறங்கி கீழே வரணும்,
ஏனால் ஒரு அடியான் மேல் அவன் பாசம் வைத்து விட்டால், நேசம் வைத்து வச்சுக்கிறேன், அல்லாஹ் என்ன செஞ்சிருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு மனம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை அகற்றி விட்டு அப்படி விதி முந்தி கொண்டு நரகத்துக்கு போயிடுவான். ஒரு அடியான் நிறைய பாவங்களை செய்வான், கொலை செய்வான், அநியாயம் பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், பார்க்கறதுக்கு நரகவாசி மாதிரி தெரியும். அவனுக்கும் நரகத்துக்கு ஒரு முனை தான் இருக்குமா. ஆனா அவருடைய விதி வந்து கொண்டு அல்லாஹ் மீது கருணை காட்டி அவன் சொர்க்கத்துக்கு சென்று விடுவான். பார்வை கருணையாகும். அப்ப என்னது, அப்ப கேட்பான, ஏன் வாயமணி நின்ன, ஏன் வாயமணி நின்ன என்கிட்ட கேள்றா, திரும்பி இதை டக்கால்டி போடு, மாத்தி மாத்தி பேசு, வாக்குறுதி கொடுத்து மீறு. அப்ப திரும்பி அல்லாஹ் சொல்லுவான், பேசாம இருக்கும். திரும்பி அல்லாஹ் ஆரம்பிப்பான், இந்த பாரு இன்னைக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன் தெரியுமில்ல, உன்னை மன்னிச்சிட்டேன், உனக்கு சொர்க்கத்துல இந்த உலகம் மாதிரி 10 மடங்கு இருக்கு அப்படிமானாங்க. இந்த உலகம் மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்க, அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை, கடைசி மனிதன் நரகத்திலிருந்து அவனை பார்த்து உனக்கு இந்த உலகம் மாதிரி 10 மடங்குன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் பேசுவானா, அரசனுக்குலாம் அரசனே இதை நான் ஏண்டி பண்றியாடா, இதை கிண்டல் பண்றியாடா. அவன் கேட்பானா, ரசரச சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு எப்படிங்க அதை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சிரிப்பதா அல்லாஹ்வுடைய சொல்லிக்கிறாங்க, எல்லாம் கிண்டல் பண்றியா, நையாண்டி பண்றியா, 10 உலகம் மாதிரியா. அல்லாஹ் சொல்லுவானா, ஆமா என்னுடைய வல்லமை வெளிப்படுத்துறேன், என்னுடைய கருணை வெளிப்படுத்துறேன், உன்னை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு போன உடனே ஜாலியா உள்ள ஓடுவார். யாரு? கடைசி மணி உள்ள ஓடி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா எல்லாம் ஃபுல்லு. என்னது வெளில வந்து எல்லாம் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. என்ன ஃபுல் ஆயிடுச்சு? இல்ல உனக்கு ஒரு இது இருக்குது, நீ போ, திருப்பி 2வது அனுப்புவான். நல்லதாளா திருப்பி 2வது அனுப்பிச்ச பிறகு திருப்பி வருவானா. 3வது தடவை வளர் ரஹ்மான் கருணையாளன் அவனை அழைத்து கொண்டு உள்ள சென்று, இங்க பாராய், இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த பரம் உனக்கு, இந்த பரம் உனக்கு, எது இதை இது உனக்கு தாண்டா சொக்கத்துல என்று வளர் ரஹ்மான் ஒரு சர்வர் மாதிரி, ஒரு சர்வெண்ட் மாதிரி. ஒரு சர்வெண்ட் எவ்வளவு சர்வீஸ் பண்றானோ, ஒரு ரொம்ப இறங்கி வந்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த கடைசி மனிதனுக்கு அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்றால் நாம் எல்லாம் தௌஹீத்வாதிகள், அல்லாஹ் ஏற்றிருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் கலம்ல பேசுறான், அப்ப நஜ்ரல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், எப்பா நீங்க தான் மூமின்களுப்பா, முஸ்லிம்களுப்பா, என்ன ஏத்துக்கீங்கப்பா, அல்லாஹ் ஒருவனை சொல்றீங்கப்பா, எனக்கு இணை வைக்கிறப்பா, உங்களை போய் முஜ்ரிம்கள் குற்றவாளிகளை போல நம்ம பாவிப்போமா, நடத்துவோமான்னு கேட்கிறாங்க. பாருங்க, நடத்துவோம் தான் நம்ம நகத்தை போட்டுருவானா? வள ரஹ்மான் போட மாட்டாங்க, கருணையாளங்க. அவனுடைய ரஹமத்துல என்ன செய்ய நம்ம முழுமூச்சாக இருக்கணும். ஆனால் இந்த உலகத்துல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் இந்த பூமியில பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறாரோ அது வரையும் அல்லாஹ் என்ன செய்ய நம்மள தண்டிக்க மாட்டாங்க. நல்ல வழிங்க ரசம் சொல்றாங்க, அது வரையும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மீறணும் இந்த வாய்ப்பு. இந்த கடைசி 10 நாள், இன்னும் 23 இருக்க 7 நாள், 7 நாள்ல கேட்க வேண்டிய எல்லா பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்டுருங்க. கேட்டா ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். இல்லைன்னா இந்த நம்ம நினைக்கிற கருணை பலஸ்தீன் மக்கள் டெய்லி 4 நாளா எத்தனை பேரு? 1000க்கு மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. அதுல பச்சிலை குழந்தைகள் 190 200 தாண்டிடுச்சு. அப்படி ஒவ்வொரு குழந்தையும் அப்படி கையில அழகான குழந்தைகளாக, ஒரு தாய் நேத்து சமூகம் ஒரு தாய் 2 குழந்தையை கையில வச்சுட்டு அப்படியே கவனிட்டு இருக்குது. மேல கை வைக்க அழுகுறா, இந்த அழுகுறா, அப்படியே ரத்தம் மேல அப்படி ஊறி வருது, அப்படி ஊறி வருது. அழுகுறா. ஒரு தந்தை அழுகிறான், குழந்தை கை குழந்தைகள்ங்க. அநியாய மக்கள் செய்யக்கூடிய அநியாயம் கஷ்டக்கூடிய பதில 17வது நாள் இதே தான் செய்யறாங்க. 2014 2,00,000 பேர் போட்டாங்க, இதே 17 2021 2024 2,000 பேர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர்கள். அதாவது இந்த பதில் போக்குவரத்து ரமணாவுடைய 17 நடக்கக்கூடிய சம்பவங்க தொடர்ந்து இந்த யகூதி இவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ரஹ்மான் அவர்களுக்கு கருணை காட்டுகிறான். என்ன கருணை காட்டுறான்? பாவங்கள்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் அவனை புரிந்து கொள்வான். சோதாக்களாக அவர்களுடைய கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை, கவலைப்படைய வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையுமே அவர்கள் பசிப்பட்டு இருந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை இறந்து கிடக்கூடிய குழந்தைகளை இறந்து கொண்டு அவர் உறுதி மிக்கவராக இருக்க சொல்லக்கூடிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வார்த்தை. ஆனா இந்த ரமலான் நோன்பு நட்டு கொண்டு அவர்கள் கஷ்டத்தை துன்பத்தையும் ரோட்ல குழுல கடந்து அவர்கள் மன உறுதியோடு இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் அவரை புரிந்து கொண்டான். அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டி விட்டான். சொர்க்கத்திற்கான வழியில் என்ன செய்யலாதலா அவர்கள் வெளிவத்து கொடுத்துட்டான். ஆனா நம்மளை சோதிக்கல, ஜாலியாக சந்தோஷமா இருக்கணும். அதனால என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டு அல்லாஹ்வுடைய கருணை நம்பிக்கை எழுதாம அல்லாஹ்விடத்தில் அதிகமா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை கேட்டு உயர்ந்த சுக்கமா ஜன்னத்தில் இன்ஷா அல்லாஹ் அடையலாமா? என்னங்க யாரும்
அடையலாமா? கண்டிப்பாக நம் அனைவருமே மறுமையில ஜன்னத்திருவ சுருக்கத்தை அல்லாவையும் முழுமையாக எங்க பார்க்கலாம்? முழு உருவத்தை எங்க பார்க்கலாம்? ஜன்னத்திருவ சுருக்கத்தெல்லாம் பார்க்கலாம். அந்த சொர்க்கத்தில் அல்லாவை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம அனைவருக்குமே ஆக்கி அருள்புரியும். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் அல்லாஹ் மன்னிச்சு என்ன செய்யணும்? உயர்ந்த சொர்க்கமா ஜன்னத்து கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் கூட இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மூமின் ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமா ஜன்னத்து வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.